ఆంధ్రప్రదేశ్ ఉప ముఖ్యమంత్రి పవన్ కళ్యాణ్ ఇటీవల తమిళనాడులోని మదురైలో చేసిన వ్యాఖ్యలపై ఆ రాష్ట్ర దేవాదాయ శాఖ మంత్రి డిఎంకే నేత శేఖర్ బాబు తీవ్రంగా స్పందించారు. 2026 తమిళనాడు ఎన్నికల్లో చెన్నైలోని ఏ నియోజకవర్గంలో నుంచైనా పోటీ చేసి గెలవగలరా అంటూ పవన్కు ఆయన సవాల్ విసిరారు. ఎన్నికల్లో గెలిచిన తర్వాత ఎన్ని చెప్పినా వినడానికి తాము సిద్ధంగా ఉన్నామని అన్నారు. మదురైలో జరిగిన మురుగన్ భక్తుల సదస్సులో పవన్ కళ్యాణ్ పాల్గొని ప్రసంగించారు. మురుగన్ నామస్మరణంతో ఏ శత్రువైనా పారిపోతాడు అనే అంశాన్ని ముందుకు తీసుకువెళ్తూ ధర్మ మార్గంలో పయనించాలని ఆయన పిలుపునిచ్చారు. వీరవెల్ మురుగన్పై ఆత్మవిశ్వాసంతోనే విజయం సాధించామని తెలిపారు. ఒక క్రైస్తవుడు తన మతాన్ని గౌరవించవచ్చు, ఒక ముస్లిం కూడా వారి మతాన్ని గౌరవించవచ్చు, కానీ హిందువులు తమ మతాన్ని గౌరవిస్తే మాత్రం ఎందుకు అభ్యంతరం అని ప్రశ్నించారు. సనాతన ధర్మంపై ఉదయనిధి స్టాలిన్ వంటి డీఎంకే నేతల విమర్శలు గుప్పించిన సంగతి తెలిసిందే. ఈ నేపథ్యంలో డీఎంకేను ఉద్దేశించి పవన్ కళ్యాణ్ పరోక్ష వ్యాఖ్యలు చేశారు. ఈ వ్యాఖ్యలపై స్పందించిన తమిళనాడు మంత్రి శేఖర్ బాబు పవన్ కళ్యాణ్కు అసలు తమిళనాడుతో ఏం సంబంధం ఉందని ప్రశ్నించారు. మమ్మల్ని ప్రశ్నించడానికి ఆయన ఎవరు అంటూ ఆగ్రహం వ్యక్తం చేశారు. బీజేపీ మాయలో పడి మత రాజకీయాలను ప్రోత్సహించవద్దని పవన్కు హితవు పలికారు. తమ ప్రభుత్వం దేవాదాయ శాఖ అభివృద్ధి పూర్తిగా కట్టుబడి ఉందని, పవన్ మాటలను నమ్మడానికి తమిళనాడు ప్రజలు సిద్ధంగా లేరని అన్నారు. 14ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை மாலிக் கஃபூர் லூட் பண்ணினான். அதன் பிறகு 60 வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது. அது மதுரையின் இருண்ட காலம். 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். இதுல இருந்து என்ன தெரிந்தது? நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை, அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது, நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம். தீவர்களை செய்வது அறம், தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமானுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர், சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு, அந்த சுரவேல் முருகனுக்கு. ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி. திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே, குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள், மனிதனை ஒழுக்கப்படுத்துவது. ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம், பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது, இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற
அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி. அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 117 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம். 136 திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 846 பணிகள் 1046 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக பக்தர்களுக்கு அதிசயிக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பழனியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது. பழனியிலே பெருந்திட்ட வரைவின் மூலமாக 98 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழனியை சென்று பாருங்கள், என்ன ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று. திருச்செந்தூரிலே 400 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு குடமுழுக்குக்குண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் 14/7 அன்று குடமுழுக்கு நடைபெறுகின்றது. ஆகவே தமிழ்க்கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற, இது போன்ற ஒரு சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து. அது அவருடைய விருப்பம், அவர்கள் செயல்படுத்தி கொள்ளட்டும். இப்போதான் முருகரை கையில் எடுத்திருக்கோம். 2026 நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு நயினார் சொல்லியிருக்காரு. பாவம், தெளிவான ஒரு பத்திரிகை நிருபர் இப்படி கேட்குறீங்க. ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கின்னு முருகரை கையில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க. அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம்தான். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்புமிகு முதல்வர்கள் தான். அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார். நீங்களும் ஒரு ஆன்மீகவாதி, நீங்களும் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இன்விடேஷன் எங்கே கொடுத்தாங்க? நான் ஆக்கப்பூர்வமான பணிக்கு திருப்பரங்குன்றத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே கையில் இருந்த ஒரு நோட்டீஸை தந்தார்கள். முருகர் படம்